மார்ச் 19ஆம் தேதி இரவு அமெரிக்காவில் வட்டியை நிர்ணயிக்கும் ஃபெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டி ஃபெடரல் வட்டி நிதி விகிதத்தை 4.25% முதல் 4.5% வரையிலான இலக்கு வரம்பிற்குள் வைப்பதாக அறிவித்தது. அதாவது தற்போது உள்ள வட்டி விகிதத்தை குறைக்கவோ ஏற்றவோ இல்லை. ஆனால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் மொத்தம் 50 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவும் ரெப்போ ரேட் போலதான். இந்த வட்டி புள்ளிகள் குறைக்கப்பட்டால் கண்டிப்பாக டாலர் மதிப்பும் சரியும். வரும் நாட்களில் இனி தொடர்ந்து டாலர் மதிப்பு சரியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் மொத்தம் 50 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்படும் என்று ஃபெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டி அறிவித்துவிட்டதால் இனி டாலர் விகிதம் சரிவை நோக்கியே செல்லும். இதனால் டாலர் மதிப்பு சரிவது உறுதியாகிவிட்டது. இதனால் தங்கத்தின் மதிப்பிலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். தங்கத்தின் விலை உயரும். வரும் நாட்களில் தங்கத்தின் விலை உச்சத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் இந்த முடிவு டாலரை பலவீனப்படுத்தியுள்ளது. இதனால் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. ஸ்பாட் தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு 3053.39 டாலர்களாக உயர்ந்தது. அதே நேரத்தில் அமெரிக்க தங்கத்தின் எதிர்கால விலை 3199.60 டாலர்களாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் தொடர்ந்து பணத்தின் மதிப்பு குறைகிறது. இதனால் பாதுகாப்பான ரியல் பணம் தங்கம்தான். அதனால் மக்கள் தங்கத்தில்தான் முதலீடு செய்வார்கள். ஏற்கனவே அமெரிக்க அதிபர் உலகம் முழுக்க பல நாடுகள் மீது வர்த்தக போரை தொடுத்துள்ளார். டாலர் மதிப்பு சரிந்தால் உலக பொருளாதாரம் சரியும். அமெரிக்காவிற்கான அனைத்து எஃகு இறக்குமதிக்கும் 25% வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் அதிக அளவில் இந்திய எஃகு பயன்படுத்தப்படும் நிலையில் டிரம்பின் இந்த முடிவு இந்தியாவின் எஃகு ஏற்றுமதியை பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அமெரிக்க வர்த்தகர்கள் வேறு நாட்டு எஃகு பொருட்களை வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன. சர்வதேச அரசியலில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் உலகம் முழுவதும் பொருளாதாரம் சரியும், விலை உயரும், பணத்தின் மதிப்பு சரியும், மார்க்கெட் கிராஷ் ஆகும். மக்கள் பாதுகாப்பாக இருக்க தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். இப்படி முதலீடு செய்வதால் தங்கத்தின் மதிப்பு உயரும், தங்கத்தின் தேவை அதிகரிக்கும், தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயரும். எனவே வரும் நாட்களில் தங்கம் வாங்குவதே முறையான செலவாக, பாதுகாப்பான விஷயமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்காவின் சந்தைகளில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2,60,164 ரூபாயாக உயர்ந்துள்ளது. உலக வரலாற்றில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகம் உயர்வது இதுவே முதல் முறையாகும். 1 அவுன்ஸ் என்பது 28 கிராம் தங்கம், அதாவது கிட்டத்தட்ட 3.5 பவுண்ட் தங்கமாகும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கட்டண கொள்கைகளால் பொருளாதார நிலைமையை உண்டாக்கியுள்ளது. இதனால் தங்கத்தின் விலை அமெரிக்காவில் ஒரே வாரத்திற்குள் 2வது முறையாக புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக $3000 அதாவது 2.6 லட்சம் ரூபாய் மதிப்பை தாண்டி அங்கே விற்பனையாகிறது. இதனால் வரும் காலங்களில் தங்கத்தின் விலை மேலும் உயரும் என்று சொல்லப்படுகிறது.